சிவாய நமக. திருச்சிற்றம்பலம். தென்னாடை சிவனையை போற்றி, எந்நாட்டவருக்கும் நிறைவா போற்றி போற்றி. நம்முடைய ஆலயத்தில் சதாசிவநாதர் முழு உருவமாக இருந்து தமிழ்நாடு மட்டுமல்லாமல் வெளி மாநிலங்கள் வெளிநாட்டவர்கள் எல்லாம் சதாசிவநாதரை வழிபாடு செய்து தன் வாழ்க்கையில் தன்னுடைய பிரச்சனைகளை நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரே கடவுளாகவும் உலகறிந்த கடவுளாகவும் மூத்த கடவுளாகவும் முன்னோர்கள் வழிபட்ட கடவுளாகவும் இருக்கக்கூடிய ஒரே தெய்வம் எம்பெருமான் சிவபெருமான் ஆவார். நம்முடைய ஆலயத்தில் காலையில் 4 மணிக்கானது நடை திறக்கப்பட்டு 12 மணிக்கு நடையானது இங்கே சாற்றப்படும். மாலையில் 5 மணிக்கு நடையானது திறக்கப்பட்டு 8 மணிக்கானது நடையானது சாற்றப்படும். மிக தொலைவிலிருந்து வரக்கூடிய சகோதர சகோதரிகள் நடை சாத்திர பிறகு வந்தவுடனே எம்பெருமானை பார்க்க முடியவில்லை என்ற அந்த ஏக்க பெருமூச்சோடு சென்று கொண்டிருக்கிறீர்கள். ஆகையினால் இந்த நேரத்தை கணக்கிட்டு வருமாறு அடியேன் கேட்டுக்கொள்கின்றேன். இன்றைக்கு நம்முடைய பிரச்சனைக்காக வேண்டி பல இடமெல்லாம் ஓடிக்கிட்டே இருக்கிறோம். எங்க போனா ஒரு நல்ல தீர்வு காணப்படும், எந்த இடத்தில் போனால் நமக்கு ஒரு வாழ்க்கை நிம்மதி கிடைக்கும், இறைவனை நாம் தேடி அடையக்கூடிய என் பக்தர்கள் அன்பர்கள், தன் பிரச்சனைக்காக நிவர்த்தி அடைய வேண்டும் என்று செல்லக்கூடிய பக்தர்கள் எங்கேயுமே போக வேண்டியதில்லை. தூரம் தூரம் என்று சொல்வார்கள் சோம்பர்கள், பாரும் விண்ணும் பரந்த இப்பரமனை ஊரும் நாடும் காடும் தேடி உலகின்ற ஊமைகால் நேரதாக கண்முன்னே அறிந்து உணர்ந்து கொள்வீரோ. ஒரு பாடலிலே எம்பெருமான் எங்கே இருக்கிறார் என்பது அழகாக தெளிவாக நமக்கு எடுத்துரைத்திருக்கிறார்கள். உள்ள பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் வல்ல பிரானுக்கு வாய் கோபுர வாசல் தெல்ல தெளிந்தவருக்கு ஜீவன் சிவலிங்கம் கள்ள புலனையும் காணா மணிவிளக்கே. இப்படிப்பட்ட மிகுந்த இறையருள் மிக்கக்கூடிய மந்திரங்கள், இறையருள் மிக்கக்கூடியவான வரிகள் நம் வாழ்க்கையை மாற்றி தரக்கூடிய வரிகளாகும். சிவபெருமானை தேடி 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 நீ எங்கேயும் அலைய வேண்டாம்ப்பா. அவரை தேடி என்ன பண்ற? பூமியில இருக்க இடம் பூரா தேடி ஓடுற, காடு மலை எல்லா பக்கமும் தேடி ஓடுற. எங்கெங்கெல்லாம் தேடி ஓட வேண்டாம். எங்கே இருக்கிறார் எம்பெருமான்? உன் உள்ளத்துக்குள்ளே இருக்கின்றார். சிவபெருமான் எங்கே இருக்கிறார்? உள்ளத்திற்குள் இருக்கின்றார். ஒரு 10 நிமிடம் அளவுக்கு தியானம் செய்ய வேண்டும். மனதை நாம் கண்ட்ரோல் பண்ண வேண்டும், கட்டுப்படுத்த வேண்டும். அப்படி தன் மனதை எவன் ஒருவன் தன்னுடைய உடலை மறந்து தன்னுடைய ஆன்மாவை நினைத்துக் கொண்டே இருக்கின்றானோ அங்கே சிவபெருமானை கண்டறிந்து கொள்ளலாம். உன் கண்ணுக்கு முன்னாலே நேராக வந்து பேசக்கூடிய ஒரே தெய்வம் சிவபெருமான் ஆவார், கண்கண்ட தெய்வம். அப்படிப்பட்ட இந்த தெய்வத்தை நாம் வணங்குகின்ற தருவாய், சிவபெருமானை நாம் அடைகின்ற தருவாய், சிவனுடைய வாக்கியம் முழுமையாக நாம் பெற்று அடைந்த உடனே நம்முடைய வாழ்க்கையில் எல்லா வகையான கஷ்டத்தையும் சதாசிவநாதர் பார்த்துக் கொள்வார். அழகாக சிவவடியார்களாம் சொல்வார்கள், வாழ்க்கையில என்ன வகையான பிரச்சனைகள் வந்தாலும் சிவசிவா 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 என்பார்கள். அதான் சிவசிவா என்றிட தீவினையாளர், சிவசிவா என்றிட தீவினை வாழும், சிவசிவா என்றிட தேவரும் ஆவர், சிவசிவா என சிவகதிதானே. சிவசிவா என்ற அந்த மன வலிமையில் உறுதியாக இருக்க வேண்டும். சிவத்தை வழிபட்டால் சிவத்துக்குள் என்ன உறுதியாக இருக்க வேண்டும். எந்த ஒரு சூழ்நிலையா வந்தாலும் சரி, உன் மரணமே உன்னை தேடி வந்தாலும் சரி, உன்னை ஆண்டவர் திருவோடு எடுக்க விட்டாலும் சரி, நீ மற்றவர்கள் அவமானப்பட்டாலும் சரி, கேவலப்பட்டாலும் சரி, உன்னை உலகமே மதிக்காம போனாலும் சரி, இறைவன் ஒருவனை சிவத்தை நீ பிடித்துக் கொண்டால் சிவன் உன்னுடைய பேசக்கூடிய ஒரு சத்தியமான தெய்வம் ஆவார். சிவன் உண்மை காப்பார். ஆகினால் சிவத்தையும் சிவநாமத்தையும் நாம் இருக்க பிடித்துக் கொள்ள வேண்டும். ஆகினால் நாம் வாழ்க்கையில் தினந்தோறும் மனதை ஒருமைப்படுத்தி தியானம் செய்ய வேண்டும். அதற்கு என்ன வேண்டும்? ஒரு குருனுடைய வழிகாட்டுதலோடு செய்ய வேண்டும். சில பேர் தானம் செய்ய வேண்டும் என்ற அந்த ஒரு நினைப்போடு உட்கார்ந்து இருப்பார்கள். தானம் செய்ய வேண்டும், தியானமாக இருக்காது, செய்து கொண்டிருப்பார்கள். என்னென்னமோ சிந்தனைகள் ஓடிக்கொண்டே இருக்கும்.
அவர் சிந்தனையை ஒருநிலைப்படுத்த முடியாது. அதனால் ஒரு குருவினுடைய அருகிருணையோடு, ஒரு குருவினுடைய துணையோடு செய்கின்ற சமயத்தில் தன் வாழ்க்கையில் எதையும் சாதிக்கலாம். குருவினுடைய அருள் கிடைக்கின்ற சமயத்தில் அவன் பெரிய ஒரு மகானாகவும் மாநிலர்கள் போட்டக்கூடிய ஒரு மனிதனாகவும் உருவாக்கக்கூடிய சக்தியை சிவபெருமான் கொடுப்பார். அப்படிப்பட்ட உலகம் புறாம் பரவி இருக்கக்கூடிய உலகமெல்லாம் மக்களெல்லாம் வணங்கின தெய்வமாக சிவபெருமான் மட்டுமே முதல் தெய்வமாகும். சிவத்தை அன்றி உலகத்தில் வேறு ஒன்றும் கிடையாது. சிவத்தினுடைய அருகினையும் சிவபெருமானுடைய பக்தியையும் அவருடைய அருளையும் எவன் ஒருவன் ருசித்தானோ, எவன் ஒருவன் அனுபவித்தானோ அவனுக்கு மட்டுமே சிவத்தை பற்றி முழுமையாக தெரியுமே தவிர, சிவத்தை பற்றி ஒன்றுமே தெரியாதவிடம் போயிட்டு சிவபெருமான எடுத்து சொல்கின்ற சமயத்தில் அவன் செவிடன் காதலே சங்கூதின கதையாக இருக்குமே தவிர எதையுமே பெருவாக எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். ஆகையினால் இந்த காலகட்டத்தில், வாழ்கின்ற காலகட்டத்தில் நம்முடைய ஆலயத்திலே சிறு குழந்தைகள் எல்லாம், எண்ணற்ற சிறு குழந்தைகள் முன்னால் உட்கார்ந்து இருக்கிறார்கள். சிறு குழந்தையுடைய மனதிலே சிவநாமத்தை அடியன் இன்றைக்கு விதையாக விதித்து கொண்டு வந்து கொண்டிருக்கின்றேன். இந்த குழந்தைகளாம் சிவநாமத்தை அறிந்து உணர்ந்து சிவன் அருளை முழுமையாக பெற்று இந்த பிறவினுடைய பயனை இந்த பூலகத்திற்கு அடையாளம் காட்ட வேண்டும். இந்த பூலகத்திற்கு எதற்காக நாம் வந்தோம், இந்த பூலகத்திற்கு சிவபெருமான் எதற்காக நாம் அனுப்பினார்? சும்மா சாப்பிட்டுட்டு தின்னுபிட்டு தூங்கிட்டு சாப்பிடுறதுக்காக அனுப்பினார்? இல்லை, சாதிக்க வேண்டும், சரித்திரத்தில் இடம் பிடிக்க வேண்டும் என்பதுதான் சிவனுடைய படைப்பாகும். படைப்பாற்றல் உடையவன் சிவத்தை வழிபாடு செய்கின்ற சமயத்தில் பெரிய வகையான இலக்கை அடைய முடியும். இன்னைக்கு உலக நாடுகளில் எந்த நாடாக இருந்தாலும் சரி, நடராஜ பெருமானுடைய விக்கிரகம் இல்லாத விஞ்ஞானிகள் செயல்படுத்தக்கூடிய ஒரு இடம் கூட இருக்காது. அவன் எந்த மதமாக இருந்தாலும் சரி, எந்த இனமாக இருந்தாலும் சரி, நடராஜ பெருமானை வழிபாடு இல்லாமல் அவன் எதையும் சாதிக்க முடியாது, எதையும் அடைய முடியாது. ஆகினால் என் அன்பு சகோதர சகோதரிகளே, சிவத்தை நெருக்கி பிடித்துக் கொள்ளுங்கள். எங்கேயும் தேடி தேடி ஓட வேண்டாம். உனக்கு இடையூறு கொடுக்கின்றானா, துன்பம் கொடுக்கின்றானா, சிவநாமத்தையும் சிவனருளையும் சொல்லிக் கொண்டே இருங்கள். குழந்தைகளுக்கு திருமணம் நடக்கவில்லையா, சிவனுடைய அந்த திருமணத்துக்கு தடையாக இருக்கக்கூடிய மந்திரத்தை சொல்லிக் கொண்டு இருங்கள். குழந்தைகளுக்குரிய உதிரவாக்கியம் இல்லையா, உதிரவாக்கியம் தரக்கூடிய மந்திரத்தை நீங்கள் தான் சொல்ல வேண்டும். நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். சாதிக்க நினைப்பவர்கள், மற்றவர்கள் சாதித்தது சாதிப்பவர்களை பார்த்து நம்ம கைதட்டக்கூடாது. நம்முடைய சாதனை பார்த்து மற்றவர்கள் புகழ வேண்டும் என்று வாழ வேண்டுமே தவிர, மற்றவருடைய நண்பன் பெரிய கோடீஸ்வரனாக இருக்கின்றான், இந்த நண்பன் பெரிய தொழிலதிபராக இருக்கின்றான், இந்த நண்பன் பெரிய ரியல் எஸ்டேட் மேனாக இருக்கின்றான், புகழ்ந்து புகழ்ந்து பேசி பேசி உன்னை நீ தாழ்மையாக்கிக் கொள்ளக்கூடாது. நம்மளை மற்றவர்கள் புகழ்ந்து பேசுகிற அளவிற்கு சிவனுடைய அருள் உங்கள் பக்கத்தில் இருக்கின்ற சமயத்தில் சத்தியமாக நீங்கள் சாதிக்கலாம், சத்தியமாக நீங்கள் இலக்கை அடையலாம். ஆகினால் நம்முடைய சதாசிவநாதர் எம்பெருமான் மிகுந்த அற்புதமாக வரக்கூடிய பக்தர்களுக்கெல்லாம் அருள்பாலிக்கக்கூடிய கோலமாக, அர்ச்சுனனுக்கு காட்சி கொடுத்த கோலமாக, வேட்டைக்கு செல்லக்கூடிய கோலமாக, வரம் கொடுக்கும் கோலமாக, சாந்த ரூபனாக, தர்மத்தின் தலைவனாக, பக்தர்களை கட்டி அணைத்து குறைகளை தீர்க்கக்கூடிய தெய்வமாக சதாசிவநாதர் இங்கே அமர்ந்திருக்கின்றார். ஆகினால் சிவத்தை வழிபாடு செய்யுங்கள் என் அன்பு சகோதர சகோதரிகளே. சத்தியமாக உங்க வாழ்க்கையிலே முன்னேற்றம் கிடைக்கும். இவர் எங்கேயும் ஓடி 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 தன்னுடைய வாழ்நாளை விரயமாக்கிக் கொள்ளாமல் சிவநாமமும் சிவனருளும் உங்கள் குழந்தைகளுக்கும் குடும்பத்தார்களுக்கும் என்றென்று நிலைபெற்று இருப்பதற்கு சதாசிவன் அருள்புரியட்டும். ஓம் நமோ நம சிவாய நமः.